இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்திய அரசாங்கம் ஒரு கிலோ கொப்பரைக்கு எம்எஸ்பி வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 120 ரூபா 27 பைசாங்க. இது நம்மளுடைய விவசாயிகள் நீண்ட காலமாக குறைந்தபட்சம் ஆதார விலை 160 ரூபா வேணும்னு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு கிலோ கொப்பரை உற்பத்திக்கு உற்பத்தி செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 148 ரூபா வருதுங்க விவசாயியுடைய தோட்டத்தில். ஆனால் அந்த சரியான புள்ளி விவரங்கள் விவசாயியுடைய தோட்டத்தில் எவ்வளவு வருதுன்னு சொல்லி போட்டு மாநில புள்ளியியல் துறையிலிருந்து அந்த புள்ளி விவரங்களை உற்பத்தி செலவு விவரங்களை மத்திய அரசுக்கு தெரிவிக்காதனால அவங்க மாநில அரசு என்ன செஞ்சுருக்காங்களோ, என்ன உற்பத்தி செலவு வருதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி 120 ரூபா 27 பைசா தான் கொடுக்குறாங்க. ஆனால் வெளிச்சந்தையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 150 ரூபா வெளி மார்க்கெட்லேயே விற்றுட்ருக்குதுங்க கொப்பரைங்க. அதை மாநில அரசு சரியான முறையில் கையாண்டிருந்ததுன்னா இன்றைக்கி 160 ரூபாய்க்கு கொப்பரை எம்எஸ்பி மத்திய அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தில் நம்மளுடைய தளியில் 100 ஏக்கரில் தென்னை நாற்று பண்ணை அமைஞ்சிருக்கு. அதில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது மத்திய தென்னை ஆராய்ச்சி தொடர்பாக ஒரு மையம் வருவதற்கான அருமையான வாய்ப்பு இருந்தும் மாநில அரசு துறை அதிகாரிகள் சரியான அணுகுமுறை இல்லாததுனால இன்றைக்கு வரைக்கும் அது கிடப்பிலேயே கிடக்குதுங்க. அங்கே பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது தலிய தென்னை நாற்று பண்ணையில். மாநில அரசிலிருந்து சரியான கோரிக்கைகள் அங்கே மத்திய அரசுக்கு போகாததுனால இன்றைக்கி தென்னை விவசாயிகள் வெள்ளை வாடல் நோயின்னு சொல்லி போட்டு ரொம்ப சொல்லணுன்னா துயரை அனுபவிச்சுட்ருக்குறோம். மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரடி ஆய்வு பண்ணிட்டு போய் அவங்க பொள்ளாச்சி கோகனட் கிளஸ்டர்னு சொல்லி போட்டு சுமார் 250 கோடி ரூபாயில் அதாவது உற்பத்தி திறன் மேம்பாடு, அதே மாதிரி மதிப்பு கூட்டுதல், சந்தை மேம்பாடு, இந்த 3 திட்டங்களின் அடிப்படையில் சுமார் 250 கோடி ரூபாயில் பொள்ளாச்சி கோகனட் கிளஸ்டர்னு சொல்லி போட்டு 3 டயர் பேசிக் சிஸ்டத்தோட விவசாயிகளுடைய அடிமட்டத்திலிருந்து டாப் எண்ட் வரைக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட தொழில் செய்கிறதுக்கான அனைத்து வசதிகளோட ஒரு பேக்கேஜ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒருங்கிணைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா மாநில அரசு செஞ்சு கொடுக்காததுனால அந்த கமிட்டி சரியாக அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் மத்திய அரசுக்கும் 3 பேர்த்தையும் ஒருங்கிணைப்பு பண்ணி என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத சரியாக அங்கே பரிந்துரை பண்ணாததுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த 250 கோடி ரூபா பொள்ளாச்சி கோகனட் கிளஸ்டர் ஸ்கீம் நிலுவையில் இருக்குதுங்க. கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சி மத்திய அரசு கூட இணக்கமில்லாத காரணத்தால் இதனால் பாதிக்கப்பட்டதில் விவசாயிகள், அடுத்தது எங்கள் கைத்தறி நெசவு தொழிலாளருங்க. ஏன்னா முன்னால் எங்கள் கைத்தறி நெசவு தொழில் உபகரணங்கள் கோஆப்டர்ஸில் ஒரு 1000 ரூபா வருதுன்னு ஒரு பொருள், அதுக்கு நாங்கள் 100 ரூபா கட்டினா போதுங்க. அந்த பொருள் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு நெசவு தொழில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொருள் கிடைக்கிறது எழுதுகிறாங்க, ஆனால் அது சேர்றது இல்லைங்க கைத்தறி நெசவு தொழிலாளர்களுக்கு. அது எங்கெங்கேயோ போய் யாராருக்கோ யூஸ் ஆகிக்குதுங்க. அதனால் மத்திய அரசு கூட மாநில அரசு இணக்கமாக இருந்தால் தான் எங்கள் கைத்தறி நெசவு தொழிலாளர் வாழ்வாதாரம் உயரும், நாங்களும் நல்லா இருக்க முடியுங்க. மறுபடியும் அந்த மாதிரி பொருட்கள் எங்களுக்கு கிடச்சி இப்போ எவ்வளோ மெஷினரி வந்துருச்சுங்க கைத்தறி நெசவு தொழில். அதெல்லாம் எங்களுக்கு வாங்கணுன்னே இப்போ பணம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுங்க. அது மாநில அரசு மத்திய அரசு கூட இணக்கமாக இருந்து எங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்க. அதை இந்த 5 வருஷமாக திமுக அரசு விட்டுருச்சுங்க. இனிமேல் வரக்கூடிய அரசாங்கம் எங்களுக்கு அந்த மாதிரி சலுகைகள் வாங்கி கைத்தறி நெசவு தொழிலாளர் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. நெசவாளர்களுக்குன்னு தனியாக இருந்த ஒரு காப்பீடு திட்டம், எந்த ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 7500 ரூபா கிளைம் பண்ணிட்டு இருந்தோம். அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. அந்த திட்டத்தை சுத்தமாகவே கைவிட்டுட்டாங்க. அந்த திட்டத்தை மறுபடியும் கொண்டு கைத்தறி நெசவு தொழிலாளர்களுடைய அந்த அவ்வப்போது வர உடல் உபாதைகளுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோங்க. அந்த காப்பீடு திட்டத்தை மறுபடியும் கொண்டு வரணுங்க. இது எங்கள் அன்பான வேண்டுகோள். கைத்தறி நெசவு தொழிலாளரை காப்பாற்றுங்க. அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுங்க. அதுதான் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். திமுக ஆட்சியில் 5 வருஷமாக கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் நலிவடைஞ்சிட்டாங்க. வணக்கங்க. திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர் சங்கம், எம்பி முத்துரத்னம். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டுகள் சிறு குறு நடுத்தர தொழில் 50% பாதிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மின்சாரம். இந்த மின்சாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு தழுவிய தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு அந்த அடிப்படையில் அது தொடர் போராட்டங்கள் 1 ஆண்டுகளுக்கு மேலாக நான் செஞ்சுருந்தோம் மாநில அரசு கவனத்துக்காக. அந்த அடிப்படையில் தமிழக முதல்வரையும் சந்தித்தோம்.
சந்திச்சு எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வந்து முன்வைத்தோம். அதாவது வந்து மின் கட்டண உயர்வுனால வந்து சிறு குறு நடுத்தரர்களை பாதிச்சிருக்கு, பீக் ஹவர்ஸ் அப்படின்னு பல்வேறு இடையூறுகள். அதாவது மின்சாரத்தை வந்து அரசாங்கம் வந்து வியாபார நோக்கில் வியாபாரம் பண்ணக்கூடாது. மின்சாரங்கிறது தொழில்துறைக்கு வந்து ஒரு சலுகை முறையில் கொடுத்தால் மட்டுமே தொழில் வந்து செய்ய முடியும். அப்படி செய்யும் போது லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க முடியும், அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்க முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து மாநில அரசுக்கு சொன்னோம். மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து புரியாம அதை அப்படியே தவிர்த்து விட்டார்கள். அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் பெரிய அளவு பாதிச்சிருக்கு. அதாவது திருப்பூர் போன்ற பணியில் நகரம், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகையான நகரங்களில் உள்ள சிறு குறு நடுத்தர பாதிச்சிருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட்டி, அதாவது வரிகள் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு இப்போ திருப்பூர் போன்ற நகரங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வரிகளும் உயர்த்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா மாநில அரசு வந்து குறிவைத்து தொழில் செய்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருச்சு, முடங்கிருச்சுங்க. ஒரு மாநிலம் நல்லா இருக்கும்னா மத்திய அரசோட ஒரு நெருங்கிய நட்போடு இருக்கணுங்க. அப்பதான் வந்து மத்திய அரசு வந்து நம்ம தேவைகள் உடனடியாக வந்து தமிழகத்துக்கு பண்ணுவாங்க. மத்திய அரசை வந்து நாம வந்து ஒரு எதிரியா பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துக்கு எந்த சௌகரியம் கிடைக்காதனால அதாவது வந்து மத்திய அரசு வேற மாநில அரசு வேற மாதிரி இருந்தா அந்த மாநிலம் வந்து முன்னேறாதுங்க. அந்த மாநிலம் வந்து ரொம்ப கேவலமா தான் போகுங்க. அப்படித்தான் ஒரு சூழல் இருக்கு. தமிழ்நாடு வந்து ஒரு துரதிருஷ்டம் தான் ஆக்சுவலி. இன்ஸ்பைட் நம்ம நல்லா டெவலப் பண்ணியிருக்கோம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா மாநிலமும் அது மத்தியமும் எப்போ மாறுபட்டதாக இருக்குது. கடந்த ஒரு 5-20 வருஷமாக அப்படியே இருக்குது. மாநிலம் மற்றும் மத்தியம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அனந்தம்பி மாதிரி இருக்கணும், ஒரு மதர் சன் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை கிடையாது. இருந்தாலும் நம்ம நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்தியத்தில் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஹார்பர்லாம் அவங்க கண்ட்ரோல் இருக்குது, முக்கியமான ஏர்போர்ட்ஸு அப்புறம் ரயில்வே துறைகள் எல்லாமே அவங்க கண்ட்ரோல் இருக்குது. மத்தியம் வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணும்போது வந்து மாநிலம் வந்து அதுக்கு உண்டான இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிரியேட் பண்ணி தரணும், ரோட்வேஸ் கிரியேட் பண்ணணும். அது எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார உதவியை கொண்டு தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்எஸ்எம்இ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எம்எஸ்எம்இ பார்த்தீங்கன்னா லோன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்துரும். அது எப்படி வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டை தரணும். அவங்களுக்கு உண்டான அந்த இட வசதிகள், ரோட் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் வந்து எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, இன்வெஸ்டர்ஸை கூட்டு வந்து மாநிலத்திலேருந்து இன்வெஸ்டர் கூட்டு வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அவங்க தான் பண்ணணும். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லோக்சபாலையும் பார்க்கலாம், நம்ம அசம்பிளிலையும் பார்க்கலாம். லோக்சபாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ரிவர்சலாக பேசுகிறது தான் வந்து மாநிலத்தோட வேலையாக இருக்குது. மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஒன்றும் பண்ணலங்கிறாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மாநிலம் 2 பேர் சேர்ந்தா மட்டும்தான் இத்தனை விஷயம் நடந்திருக்கு. அப்படின்னா 2 பேர் சேர்ந்தனால தான் இத்தனை விஷயம் நடந்திருக்கு. இன்னும் கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு. அரசியல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். நம்மளோட ஜனநாயகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கொள்கை எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அதுல வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்றோம். பட் இருந்தாலும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் க்ரோத்னு வரும்போது வந்து மாநிலமும் மத்தியமும் வந்து 2 பேர் இணைஞ்சு வேலை செஞ்சால் மட்டும்தான் டெவலப்மெண்ட் ஆகும். கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஆக்ட். அது நம்ம வந்து பெருமைக்குரிய ஒரு பாராட்டுதலாகவே சொல்லணும். ஆனால் அதில் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் 5A அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் படி என்னென்னா, சுயோமோட்டோவாக எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஜாயின்ட் டைரக்டர், அதாவது அவங்க தான் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, அவங்க வந்து சுயோமோட்டோவாக அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடலாம். எந்த ஒரு என்கொயரியும் இல்லாமையே அவங்க க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை நிறையா கம்பீட்டன்ட் அத்தாரிட்டிஸ், ஜாயின்ட் டைரக்டர்ஸு யூஸ் பண்ணிடுறாங்க. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஹாஸ்பிட்டலில் பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன தவறு ஏற்படுறதுக்காக வந்து ஹோல் ஹாஸ்பிட்டலையும் க்ளோஸ் பண்ணும்போது பொதுமக்கள் தான் ரொம்ப வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த கிளாஸை வந்து நம்ம எடுத்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். பட் அது இன்னும் நிறைவேறாமல் இருக்குது. ஆனால்
சிஇஏல வந்து நிறைய சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இப்போ ஜிஓ 41 அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாராட்டத்தக்கது. அதில் வந்து என்னென்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து டைரெக்டாக இன்ஸ்பெக்ஷன் இல்லாமையே வந்து அவங்களுடைய ஆன்லைனில் இவங்கெல்லாம் சப்மிட் பண்ணாங்கன்னா ஈஸியாக லைசன்ஸ் கொடுக்கப்படும். அதே சமயத்தில் 3000 ஸ்கொயர் இது NABH சர்டிஃபைடு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்பெக்ஷன் இல்லாமல் அவங்களுக்கு வந்து டைரெக்டாக சர்டிஃபிகேஷன் ரினியூவல் சர்டிஃபிகேஷன் எல்லாம் கொடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறையா கிளாஸஸ் ஆன்லைனில் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக ப்ராசஸ் ஆகிறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. அது பாராட்டத்தக்கது. மற்றும் மருத்துவமனைகளுக்கான ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸு முனிசிபாலிட்டியில் ஒரு டேக்ஸ் இருக்குது, பஞ்சாயத்தில் ஒரு டேக்ஸ் இருக்குது, கார்ப்பரேஷனில் ஒரு டேக்ஸ் இருக்குது. கார்ப்பரேஷனும் வந்து ஒரு கார்ப்பரேஷனுக்கும் ஒரு விதமான டேக்ஸ் இருக்குது. இந்த டேக்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது பல மடங்கு சடனாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா பல 100 மடங்குகளுக்கு மேலே அந்த டேக்ஸை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி கிடையாது எங்கேயுமே. எந்த ஒரு கார்ப்பரேஷன்லேயும் வந்து மருத்துவமனைகளுக்கான அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து யூனிஃபார்மாக இல்லை. எங்களுடைய கோரிக்கை வந்து சயின்டிஃபிக்காக ஒரு டிரைவ் பண்ணி ரொம்ப அதிகம் பாதிக்காமல் ஒரு யூனிஃபார்ம் டாக்ஸேஷன் ஃபார் மருத்துவமனைகள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாடை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளாக இந்த விளையாட்டுத்துறைக்கு செய்ததில் வந்து மாபெரும் சாதனை என்று சொல்லுவேன். குறிப்பாக ஒரு சில எடுத்துக்காட்டுகள். ஒரு விளையாட்டு வீரனுக்கு தேவை வந்து நல்ல உபகரணங்கள், நல்ல பயிற்சி மைதானங்கள். அது இன்றைக்கு ஏறக்குறைய எல்லா மாவட்டத்திலையும் அந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி மாணவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கான நிதியுதவித் தொகை, அதாவது இன்றைக்கி ஜெயிச்சிட்டு வந்தாங்கன்னா நாளைக்கு சென்னையில் இறங்கினோடனே அவங்களுக்கு வந்து அந்த துணை முதல்வர்கள், அவர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார், உடனே அழைத்து அதுக்குரிய கேஷ் அவார்ட்ஸ் வெகுமதிகள் உடனடியாக அது வந்து செய்து கொடுக்கப்படுகிறது. ஏன்னா எங்கள் பீரியட்லாம் வந்து நாங்கள் வெயிட் பண்ணுவோம். 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், சமயம் 3 வருஷம் ஆகிருக்குது. இப்போல்லாம் அப்படி இல்லை. இமிடியேட்லி இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்றைக்கி ஜெயிச்சாங்கன்னா நாளைக்கு அந்த கேஷ் அவார்டு அவங்களுக்கு என்ன தேவை எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. அடுத்தது மாபெரும் ஒரு சாதனைன்னு சொன்னால் அந்த 3% 3 விழுக்காடு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கான வேலைவாய்ப்பு. கிட்டத்தட்ட அப்புறம் போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு 173 பேர்த்துக்கு பல்வேறு அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. இது இந்தியாவிலேயே செய்யக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம். கேரளா பண்ணுறாங்க. கேரளா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் இதே மாதிரி 3% கொடுக்குறாங்க வேறு இந்த மாதிரி வேலைவாய்ப்பு. பட் அவங்க வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. பட் தமிழ்நாட்டில் இந்த இந்த அரசு வந்ததுக்கப்புறம் இந்த 3% விழுக்காடு வேலைவாய்ப்புங்கிறது உடனடியாக செய்து கொள்ளப்பட்டு இதனால் நிறைய விளையாட்டு வீரர்களின் எதிர்காலம் வந்து ரொம்ப மேன்மையாக்கப்பட்டுள்ளது. இப்போ சமீபத்தில் வந்து ஜூனியர் உலக ஹாக்கி போட்டி நடத்தணும். அது முழுக்க வந்து தமிழ்நாடு அரசின் நிதியுதவியில் நடத்தப்பட்டது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உலக செஸ் போட்டி நடத்துனாங்க, உலக ஃபார்முலா ரேஸ் நடத்துனாங்க, கேரம் அந்த மாதிரி நடத்துனாங்க. இந்த மாதிரி நிறைய சர்வதேச போட்டிகள் இந்த தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கு. சர்வதேச அணிகளும் வந்து தமிழ்நாட்டில் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஏன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, நம்மளுடைய அணுகுமுறை, நம்மளுடைய அமைப்புகள், போட்டி அமைப்புகள். ஏன்னா இதில் என்ன அப்படின்னா ஒன்று துணை முதல் நேர்பார்வையில் இருக்கிற ஒரு விளையாட்டுத்துறைங்கிற அவருடைய நேர்பார்வையில் இருக்கிறது அவருடைய அமைச்சகம். அதனால் அதிகாரிகளும் வந்து நல்ல இப்போ இருக்கிற உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி IAS அவர்கள் அவர் ஸ்போர்ட்ஸ்மேன்னே சொல்லலாம். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ்மேனாக எப்படி இது நாங்கள் இப்போ நாளைக்கு நான் அந்த பதிகை ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக தான் என்ன பண்ணோம் அந்த மாதிரி அவர் வந்து அருமையாக வந்து தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் என்னென்ன தேவையோ உடனே இன்றைக்கி பேசினா உடனே நாளைக்கு அது என்னென்னு பார்த்து உடனே வந்துடுது. சார் வணக்கம் சார். சார் இப்போ இந்த திமுக அரசாங்கம் அமைகின்ற போது இந்த சட்ட ரீதியாக வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கைகள்லாம் வச்சுருப்பீங்க சார். அது என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கீங்க சார்? அது எந்த அளவுக்கு நிறைவேறிருக்குன்னு சொல்லுங்கள் சார். சார் இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் சொல்லி அதெல்லாம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம். அதாவது வழக்கறிஞர்கள் தலைவர்கள் அந்த அமைப்பை சார்ந்தவங்க எல்லாமே முயற்சி பண்ணோம். பட் அது இன்றைய வரை அது நடைமுறைப்படுத்தவில்லை, சட்டம் கொண்டு வரப்படலை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா
நிறைய வழக்கறிஞர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட பிறகும் கூட அந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படவில்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அட்வொகேட்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு சொல்லி 10 லட்ச ரூபாயை வந்து நாங்கள் குறைந்தபட்சம் 25 லட்சமாவது மாற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம். அதுக்காக நிறைய வழக்கறிஞர்கள் போராட்டங்கள் நடத்தினாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக முழுக்க அந்த போராட்டங்கள் நடைபெற்றது. பட் இன்று வரை அது நடைமுறைப்படுத்தவில்லை. 10 லட்சமாகத்தான் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா, மத்திய அரசு வந்து சென்னையில் வந்து உச்சநீதிமன்ற கிளையெல்லாம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி அது 99% நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா, அந்த உயர்நீதிமன்ற கிளை வந்து இன்று வரை கோயம்புத்தூர்லோ சேலத்துலையோ இந்த மாதிரி பகுதிகளில் வரல. இது வரைக்கும் அது வருவதற்கான முயற்சிகளை இந்த மாநில அரசு இன்னும் எடுக்கலை. தமிழ்நாட்டில் வந்து இந்த பாட புத்தகங்களில் சட்ட சம்பந்தமான புத்தகங்கள், சட்ட சம்பந்தமான அந்த பாடங்கள் எதுவுமே இல்லை. இதை மாற்றாக பார்த்திங்கன்னா, சிபிஎஸ்சி இந்த மாதிரி உள்ள படிப்பில் வந்து அந்த சட்டம் சம்மந்தப்பட்ட வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதனால் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து இளஞ்சிறார்கள் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு சட்டம் தெரியாமல் அவங்க வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. இந்த கஞ்சா இந்த மாதிரி உள்ள பொருட்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க சட்டம் தெரிஞ்சால் இதனால் என்னென்ன விளைவுகள் வரும், எதிர்காலத்தில் தண்டிக்கப்படுவோம், இப்படியெல்லாம் தெரிஞ்சால் அவங்க வந்து அந்த போதைப் பொருட்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதெல்லாம் சட்டம் பற்றிய அந்த அறிவு வந்து கண்டிப்பாக தேவை. பட் அது தமிழ்நாட்டு பாட புத்தகங்களில் அது இல்லை. சார், இப்போது எம்எஸ்எம்இ வந்து இந்த கொரோனாக்கு அப்புறமே வந்து ரொம்ப பிஸ்னஸில் வந்து ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட்டோம். அந்த மாதிரி அதை தொட்டு வர நிறையா பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த அரசு வந்ததுக்கப்புறம் எல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுமே கேட்டாங்க. முதல்ல இனிஷியலாக வந்து எல்லாமே நல்லதாக இருந்தது. அதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சாங்க, சுந்தரதேவன் கமிட்டின்னு சொல்லி. அவர் தலைமையில் வந்து ஒரு கமிட்டி, என்னென்ன பிரச்சனைகள், எப்படி அதை வந்து தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க வந்து சர்வே எல்லாம் பண்ணாங்க. நம்மளும் நிறைய கலந்துரையாடல்லாம் நடந்தது. நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து உரைக்கப்பட்டது. அவங்களும் கமிட்டி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. ஆனால் அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எதுவுமே பண்ணல. ரெண்டாவது, இந்த வரிச்சுமைகள் அது வந்து ரொம்ப அதிகமாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதிகமாயிட்டே போச்சு. ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இந்த மாதிரி நிறைய ஆல்ரெடி ஒரு சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் வந்து இன்னும் மேலும் அதிக சிரமத்துக்கு உள்ளாக்குற மாதிரியும், அப்புறம் இபி அவங்க லாஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து அந்த நஷ்டத்தை எல்லாம் வந்து எங்கள் தலைமையில் சுமத்துற மாதிரி அதுக்கும் நிறைய கொண்டு வந்தாங்க, சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கும் நிறைய பல கட்ட போராட்டங்கள் வந்து நம்ம நடத்த வேண்டி வந்துருச்சு. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது அந்த போராட்டங்கள்லாம் நடத்தியுமே கூட வந்து ஒன்றும் நடக்கலை. பெரும் நிறுவனங்களில் வரும் முதலீடுகள் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஒரு செக்டாரை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ டேக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி இஷ்யூஸ் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு தீர்வுபடுத்தி ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஒரு கம்ஃபர்டபுளாக எங்களை வச்சுக்கிற மாதிரி ஒரு அரசு வந்து எங்களுக்கு செயல்பாடுகள் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் சொல்லலை, நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டு போன நிறைய பேர் இருக்காங்க. அதை சொன்னால் வந்து கணக்கு கேட்குறாங்க. கணக்கு வந்து அரசுகிட்டே இருக்கும் கணக்கு. ஸோ எவ்வளோ பேர் க்ளோஸ் பண்ணாங்க, ஏன் க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவே இல்லை. எந்த இடத்துலையுமே இந்த சிறு குறு நிறுவனங்களுக்கான ரிவ்யூ பண்ணி என்ன பிரச்சனை, அதுக்கு எப்படி தீர்வு காண்றது, இல்லை இதுதான் தீர்வு, இதுக்கு மேலே எங்களால் முடியாது அப்படிங்கிற ஒரு டைலாக் அதுவே அமையலை. ஸோ இதுக்கு வந்து அரசு மட்டுமே நான் வந்து பழி சுமத்தலை, நம்மளுமே வந்து அரசுகிட்ட வந்து நிறையா வலியுறுத்தணும். ஆனால் சின்ன அசோசியேஷன்ஸ் தான் போய் வலியுறுத்துகிறாங்க. ஒரு அடுத்த பெரிய லெவல் அசோசியேஷன்ஸ் வந்து இதை வந்து பிரதானமாக எடுத்து வைக்காத காரணமாக கூட இருக்கலாம்.
ஆனாலுமே வந்து அரசு அதிகாரிகளுக்கு வந்து தெரியும் இந்த செக்டார் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, எவ்வளவு கீழ்நிலை நோக்கி போகுது. க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெக்ஸ்டைல் மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஏரியாவில் கோவை மாவட்டத்தில் 300 மில்லு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நிதர்சனமான கள நிலவரம். ஸோ இதுக்கே வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மில்லுலேயும் வந்து ஒரு 100 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு அளவில் தான் அந்த மில்லெல்லாம் ஸ்மால் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வேலைவாய்ப்பு வந்து மைனஸ் ஆகும் இதுவும் கூட கன்சிடர் பண்ணாமல், அப்புறம் என்ன தீர்வு வந்து நம்ம எடுத்து வைக்க முடியும், என்ன அரசுகிட்ட என்ன எதிர்பார்க்க முடியுங்கிறது நாங்கள்லாம் பேசி ஓஞ்சு போய் உட்காந்துட்ருக்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு. ஏன்னா நம்ம வந்து ப்ராப்ளம்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஆனால் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு தீர்வு இல்லை. இப்போ ரா மெட்டீரியல் ப்ரைஸஸ் எடுத்துக்கோங்களேன். எவ்வளோ காலமாக நம்ம ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டி கேட்குறோம். அப்போது இது வந்து இன்றைக்கெல்லாம் பம்ப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற பம்ப் மேனுஃபேக்சரர் லாஸில் விற்றுட்ருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு இது தாக்கு பிடிக்க முடியும்? குஜராத் வந்து மேலே வந்துட்டுருக்காங்க. அந்த அரசு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு. நம்ம அரசை விட அவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, நம்ம வந்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் காம்படிஷனில் இவங்களுக்கு என்ன வேணும், எப்படி நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை அந்த ரா மெட்டீரியல் ப்ரைஸ் கண்ட்ரோல் தான் கேட்குறோம். நம்ம வந்து இயற்கையாக விலையை ஏற்றிட்டு போனால் அது ஓகே. அபரீதமான விலை ஏற்றம் இருக்கும்போது ஸோ என்ன பண்ணுறது, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஸோ இது யார் கண்ட்ரோல் பண்ணுறது? மத்திய அரசு தான் எதாவது பார்த்து பண்ணணும். அதுக்கு நம்ம மாநில அரசு எடுத்து வைக்கணும். ஜிஎஸ்டி இஷ்யூஸை அங்கே எடுத்து வைக்கணும். எடுத்து பேசுகிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஆள் இல்லாத மாதிரி இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது இவங்களோட நிலைப்பாடு. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கும்போது ஒரு குரலுக்கு பல குரல் வரும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில்துறையை, அதாவது சிறு குறு தொழில்துறையை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். எங்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காமல் விட்டிங்கன்னா இது நாங்கள் எல்லாம் ஓகே, நாங்கள் ஏதோ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி போயிடுவோம். பட் இது ஒவ்வொன்றா இந்த மாதிரி டெக்ஸ்டைல் 300 மில்லு க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்தால் இங்கே வந்து சமூக பிரச்சனையாக உருவாகி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய ஆகாதா? அப்போ எல்லாருமே பாதிக்கப்படக்கூடிய இதுதானே, ஒரு பயம்தானே இருக்குது. எங்களுக்கு வந்துட்டு புதுசாக நாங்கள் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். ஆனால் மானியங்கள் கொடுத்தா தான் பரவாயில்ல. ஏன்னா சிறு குறு தொழில்கள் வந்துட்டு கடன் வாங்கி பண்ணுறோம். இந்த கடனுக்கான வட்டியை கம்மி பண்ணணும். அரசாங்கம் வந்துட்டு அதுக்கு வட்டி கம்மி பண்ணணும். வட்டி மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கம்மி பண்ணி இன்னும் கொடுக்கணும். நிறைய கொடுக்கறதில்ல. இபி சார்ஜஸ் எல்லாம் கம்மி பண்ணணும்னு சொல்லி கேட்குறோம், அதை இன்னும் கம்மி பண்ணல. நாங்கள் கேட்டிருக்கிற மொத்தம் 3 கோரிக்கை தாங்க முக்கியமானதே. குறுந்தொழில்களுக்குன்னு தனி அமைச்சகம் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறோம். அது வந்து இப்போ சிறு தொழில்கள் இருக்குது, அது குறுந்தொழிலுக்குன்னு தனியாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்குறோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணணும் மாநில அரசு. நிறைய ஃபிக்ஸட் சார்ஜஸ், நிலை கட்டணம் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணணுங்க. கம்மி பண்ணாமல் இருந்தாங்கன்னா எங்களால் தொழிலை நடத்த முடியல. மாதமான கிட்டத்தட்ட 4000 5000 ஃபிக்ஸட் சார்ஜ் கட்டுறது, இப்போ 40,000 50,000 கட்டுறோம். இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஒர்க்கர்களுக்கு வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணணுங்க. இப்போ ஐடியிலலாம் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணுறக்கு கூட நேற்று கூட ஒரு மீட்டிங் வச்சு கேட்டாங்க எப்படி பண்ணலான்னு. நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் ஒரு மிஷினை லீஸ்க்கு எடுத்து நடத்தினாலுமே அதுக்கான வழிமுறைகள்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்கன்னா எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் ஆட்கள் பற்றாக்குறை ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஆட்கள் பற்றாக்குறையை வந்து சரி பண்ணுறதுக்கு அதுக்கு நாங்கள் இங்கேயே டெவலப் பண்ணுறோம். இங்கே ஸ்கில் எல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதுக்கான மானியங்கள் கொடுத்தாங்கன்னா நாங்களே கற்றுக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மாதிரி நிறைய வகையில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் பண்ணலாங்க. அடுத்து வர கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணணும், இந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி யார் வந்தாலுமே சிறு குறு தொழில்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணுங்க. ஏன்னா அவங்க தான் வந்து முதுகெலும்புங்கிறீங்க. அவங்களால தான் உங்களுக்கு 95% வந்துட்டு உற்பத்தி திறன் ஜாஸ்தியாக வருது. அதுக்கு காரணம் சிறு குறு தொழில்கள் தான். இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் விவசாயத்துக்கு கொடுக்குற மாதிரி இந்த சிறு குறு தொழில்களும் நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா தான் நாங்கள் பண்ண முடியும். அது பண்ணுறதே இல்லை. எந்த கவர்மெண்ட்டும் வந்துட்டால் இவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணுறேங்கிறாங்க, அவ்வளோ வருதான்னா கிடையாது. போன வருஷம் அலாட்மெண்ட்டில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். அந்த அலாட்மெண்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணணும். அது ஜாஸ்தி பண்ணுறதே இல்லை. ரொம்ப எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி கேட்டால் வெறும் 75,000 கோடி தான் தர்றாங்க. நாங்கள் கேட்குற 1.25 லட்சம் கோடி கொடுத்தா தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. மானியங்கள் வந்துட்டு 1 வருஷமாக வராமல் இருக்குது. இதெல்லாம் வந்து யாரும் அடுத்த மிஷின் வாங்குறோம் எப்படி வாங்குவாங்க? அதனால் அது வாங்க முடியாமல் நிறைய திணறிட்டு இருக்கிறாங்க, நிறைய வாங்க முடியாமல் இருக்கிறாங்க. அந்த மானியங்கள் மாத்திரம் இல்லைங்க, நிறைய ஸ்டார்ட் அப்புக்கு புதுசாக வரவங்களுக்கு பீஸ்னு ஒரு
ஸ்கீம் இருக்குது, நீட்ஸ் இருக்குது, இதில் எல்லாத்துலேயும் மானியம் கொடுக்குறன்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அவங்க வந்து ஆரம்பித்தாலும் உடனடியாக கிடைக்குதானே, கிடைக்கிறது இல்லை, லேட்டாக தான் கிடைக்குது. அது வங்கிகளும் சப்போர்ட் பண்ணணும். வங்கிகள் இருக்கிற வட்டியெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கான வழியை பண்ணணும். அதுக்கு அரசாங்கம் வந்து முதல்ல டிஐசியில் வந்துட்டு வட்டி மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வட்டி மானியம் நிறுத்திட்டாங்க. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. 6% கொடுத்துட்டு இருந்தாங்க. 6% சுத்தமாக நிறுத்திட்டாங்க. அது இல்லாதனால இப்போ எங்களுக்கு வந்துட்டு வட்டியெல்லாம் ஜாஸ்தியாக 12% வட்டியாக இருக்குது. அது வந்து 6%க்குள்ளே கொண்டு வந்து அது மானியமாக கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். மத்திய அரசாங்கம் வந்து முக்கியமாக எங்களுக்கு செய்தது நன்மை என்னன்னா, கிட்டத்தட்ட 15%லேருந்து கோல்டு இம்போர்ட் டியூட்டியை வந்து 6% குறைச்சிருக்காங்க. அது நிஜமாகவே மிக வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. அதே மாதிரி ஹால்மார்க்கையும் நாங்கள் கேட்ட விதத்தில் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனை கொடுக்கும். நாங்கள் அதே மாதிரி இது தமிழ்நாடு அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொண்டபடி எங்களுக்கு வந்து இங்கே ஜுவல்லரி பார்க், தங்க நகை பூங்கா வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில். அது நிஜமாகவே வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி எங்களுக்கு வர வேண்டியது, அதாவது நாங்கள் இன்னும் என்ன எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், மத்திய அரசாங்கத்திடமிருந்து இந்த 6% இருக்கும் இந்த இம்போர்ட் டியூட்டியை வந்து ஒரு 3% இறக்கி கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து 3% இருக்குது. அதை வந்து பழைய வேட்டில் வந்து 1% தான் இருந்தது. அதே மாதிரி 1% நாங்கள் குறைச்சி வேணும்னு கேட்டிருக்கோம். இது ரெண்டும் கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக விலை ஏறி போயிருக்கு. அப்போ இந்த மாதிரி விலை ஏறி இருக்கும்போது எங்களுக்கு வந்து உங்களுக்கு, அதாவது அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் எந்த விதத்துலையும் பாதிக்காமல் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. அதனால் இது இறக்கி கொடுக்கறதுனால அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய இழப்பீடு இருக்காது. கஸ்டமருக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இருக்கும். ஆனால் மிடில் கிளாஸ்காரங்கெல்லாம் வந்து கை கெட்டாத தூரத்தில் இந்த தங்கம் போயிடுச்சுன்னு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விலையை கொஞ்சம் கஸ்டமருக்காக கம்மி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, இதில் ஒரு 2%, அதில் ஒரு 3%, கிட்டத்தட்ட ஒரு 5% நம்ம கம்மி பண்ணி கொடுத்தோம்னா ஒரு கஸ்டமருக்கு வாங்குகிற மாதிரி ஒரு ஏதுவாக இருக்கும். இது ரெண்டும் எங்களுடைய கோரிக்கையாக மத்திய அரசாங்கத்திடம் வைத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஜுவல்லரி பார்க்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதில் வந்து வாடகைக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாடகையை ஒரு மலிவான கட்டணத்துக்கு வாடகை கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு அதில் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து வேணும்னு கேட்டிருக்கோம். அது இனி கன்ஃபார்ம் ஆகலை, பட் மோஸ்ட்லி அது வந்துடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு. நார்த்தில் இருக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் சவுத்தில் இல்லை. ஸோ இந்த தங்கநகை பூங்காவிற்குள் எங்களுக்கு தொழில்நுட்பத்தையும் சேர்ந்து எப்படி புதுசாக டெக்னிக்கல் எல்லாம் வந்திருக்குங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எங்களுடைய வியாபாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிக மிக சௌகரியமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரைனிங், தொழில் கல்வியை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். இப்போ சிவில் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு டிராயிங் பண்ணி தரோம். அந்த ஒரு ஏன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு 3 சென்ட்லேயும் வீடு கட்டிருப்பாங்க, 2 சென்ட்டில் வீடு கட்டுறவங்க இருப்பாங்க. பெரிய பங்களா கட்டுறவங்க அது ரொம்ப கம்மி. ஸோ சின்ன ஏரியாவில் கட்டுறவங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பங்களா கட்டுறவங்களுக்கே வச்சுருக்கிறத வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கேட்டிருந்தோம். பட் அது பண்ணல. பட் ஆன்லைனில் அப்ரூவலுக்கு ஓகே பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷனும் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்கும், காமன் பப்ளிக்கும் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டின்றது. சார், விலையேற்றங்கிறது அதிகமாக இருந்துச்சு இந்த கடந்த 5 ஆண்டில். அது கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம், பட் கண்ட்ரோல் பண்ணலை. மற்றபடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸுக்கு தேவையான ஆன்லைன் ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் அதுலேயும் ஒரு ஃபுல்லாக பண்ணி கொடுக்கல, 50% பண்ணியிருந்தாங்க. அதையும் ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா விலையேற்றங்கிறது காலங்காலமாக இருந்து கொண்டே இருக்கிற சூழ்நிலையில் இப்போ அப்ரூவலுமே ஒரு டிஃபிகல்ட்டி, விலையேற்றம்ங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டிங்கும்போது தேக்க நிலை ஏற்பட்டது. அப்ரூவலில் ஆன்லைன், இப்போ ஒரு பேசிக்காக ஒருத்தர் இடம் வாங்கிட்டா ஃபஸ்ட்டு வேக்கன் லேண்ட் டேக்ஸ் போடணுங்க. வேக்கன் லேண்ட் டேக்ஸ் போகிறதே வந்து ஒரு ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது எல்லாத்துக்குமே. எல்லா இடத்துலையும் ஆள் தட்டுப்பாடு இருக்குது. அந்த வேக்கன் லேண்டை வந்து நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் மூலியமாகவே போடுறக்கு ஒரு ஆப்ஷன். ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்லேருந்து எஸ்எஃப் நம்பர்லேருந்து எல்லாமே இன்டர்லிங்கிங்கில் தான் இருக்குது. ஸோ அந்த எஸ்எஃப் நம்பரு, பிளாட் நம்பருக்கு தேவையான வேக்கன் லேண்ட் டேக்ஸை நம்மளே ஒரு ஆப் மூலயமா பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அரசுக்கு வருவாய் சீக்கிரமாக வர மாதிரி இருக்கும். அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா பின்னர் பிழை திருத்தம் மாதிரி அவங்க
பத்தாவது அமௌண்ட்டு நீங்கள் கம்மியாக பே பண்ணியிருக்கீங்க, ஏன்னா அடுத்தது அவங்க டேக்ஸ் பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு டேக்ஸ் பே பண்ணுவாங்க, வீட்டு வரி போடுவாங்க. அப்போ அது எல்லாம் வந்து ஒரு அரியராக வச்சு கூட அவங்க வசூல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம்ஸ் க்ரியேட் பண்ணாங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பில்டிங்கில் அப்ரூவலில் வந்து பார்த்திங்கன்னா இ-சேவை மூலிமா பண்ணுறோம். பட் அதில் பார்த்திங்கன்னா பொறியியலரோட நாலேஜே இல்லாமல் ஏகப்பட்ட பில்டிங்ஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் இல்லாமல் ஒரு அறிவுரை இல்லாமல் கட்டுறாங்க. அதில் பெரிய பெரிய லாஸ் வந்து பார்த்திங்கன்னா காமன் பப்ளிக் தான். ஏன்னா ஸ்டீல் கம்மியாக போட்டிருப்பாங்க, ஒரு குவாலிட்டி இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு சாதாரண ஒரு பொறியாளரோட நாலேஜ்லையாவது அது பண்ணணுங்கிறது அரசு வந்து ஒரு வார்னிங்காக கொடுக்கணும். ஒரு சிகரெட் பேக்கெட்டில் ஒரு வார்னிங் இருக்கிற மாதிரி நீங்கள் எப்படி அப்ரூவல் வாங்கினாலும் ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியரை வந்து கன்சல்டிங் வச்சுக்கோங்கன்ற மாதிரியாவது ஒரு அறிவுரை கொடுக்கணும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா சார் மத்திய மாநிலம்னா ரெண்டுமே டிபார்ட்மெண்ட்டில் சிவில் இன்ஜினியரிங் தனித்தனி விங்காக தான் இருக்குது. எதுவும் இன்டர்லிங்கில் சிபிடபிள்யூடிங்கிறது தனியாக போயிட்டுருக்கு, பிடபிள்யூடியும் தனியாக போயிட்டுருக்கு. பட் ஸ்கீம்ஸ் வர வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஃபுல்லுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது ஆப்பு அவேர்னஸ்ஸு நல்லா கொடுத்துடணும். இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுசும் கொண்டு போனார். அதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டால் ஊழல். அதிமுக ஆட்சியில் ஊழல் பெருகி போச்சு, இந்த ஊழலை கட்டுப்படுத்தணும்னா திமுக அரசு வரணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டுச்சான்னு பார்த்தா 100% கிடையாது. அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலை விட பல மடங்கு ஊழல் திமுக ஆட்சியில் நடக்குது. அப்போ என்ன கட்டுப்படுத்துனீங்க? ஒரு ஆட்சியில் ஒரு 3 முக்கிய நோக்கம் இருக்கணும். அதாவது ஊழல் இல்லாத அரசு, திறமையான அரசு, எதிர்கால திட்டம் இருக்கக்கூடிய அரசு. இந்த 3 இந்த ஆட்சியில் நடந்ததான்னு கேட்டால் கிடையாது. ஒன்று ஊழல், ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிர்வாகம், எஃபிஷியன்சி. இன்றைக்கி போய் மக்கள்கிட்ட நீங்கள கேளுங்க, ஒரு ஃபைலை நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மூவ் பண்ணுறீங்க, இல்லை பஞ்சாயத்தில் மூவ் பண்ணுறீங்க, இல்லை அரசாங்க நிர்வாகத்திட்ட கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபைல் எப்படி மூவ் ஆகுது? இந்த எஃபிஷியண்ட்டோட அந்த நிர்வாகம் நடக்குதான்னு கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், இன்எஃபிஷியன்சி. அதிகாரிகள் சரியாக வேலை செய்கிறதில்ல, காசு கொடுத்தா வேலை செய்கிறாங்க, அதுவும் சரியாக வேலை செய்கிறதில்ல. எதிர்கால திட்டம், ஃப்யூச்சர் கோல் கிடையாது. இந்த 3மே இந்த ஆட்சியில் கிடையாது. ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னால் நான் வந்து 5000 ரூபா கொடுத்தேன், 10,000 ரூபா கொடுத்தேன், இலவசமாக புஸ்தகம் கொடுத்தேன், இலவசமாக பஸ் விட்டேன், இது எல்லாருமே செஞ்சிட முடியும். ஜஸ்ட்டு ஒரு நாள் முடிவெடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்துட முடியும். ஆனால் இது பெரிய பிரச்சனை கிடையாது, இது சாதனை கிடையாது. நம்ம கேட்குறது எப்படின்னு கேட்டால், என்ன சாதனை? உங்கள் நிர்வாகத்தை சரிப்படுத்தி ஒரு மக்கள் உள்ளே போய் அப்ளிகேஷன் கொடுத்தான்னா அடுத்த 1 மணி நேரத்தில் ரிசல்ட் கிடைக்குதா? அதுதான் சரியான அரசாங்கம். ஊழல் இல்லாத அரசாங்கமா? ஒரு பைசா கூட எங்கேயும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க இந்த அரசாங்கத்தில், சொல்லுங்கள். கனிம வள கொள்ளை, ரியல் எஸ்டேட் கொள்ளை, எதில் கொள்ளை இல்லாமல் இருக்குது? அப்போ என்ன எஃபிஷியன்சியாக அந்த அரசாங்கம் நடக்குது? எஃபிஷியன்சி இல்லை, ஊழல் பெருகி போச்சு, எதிர்கால திட்டம் இல்லை. அப்போ எதுக்காக அரசாங்கம்? இன்றைக்கி அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதைய பெருமையாக பேசுகிறாங்கன்னா, நான் 2000 கொடுக்குறேன், 2500 கொடுக்குறேன். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஏலம் போட்டு விற்கிறீங்களா அந்த நாட்டை? யோசிச்சு பாருங்கள். 2500 ரூபா 5000 ரூபாய்க்கு அரசாங்கத்துக்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய அளவிற்கு இந்த மக்கள் கீழே போயிட்டாங்களா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா காலத்தில் அரசாங்கத்தை பற்றி கவலைப்படாமல் அரசாங்கத்துக்கிட்ட போய் பிச்சை எடுக்காமல் இந்த மக்கள் வாழ்ந்தாங்க. அடுத்த 30 வருஷம் கழித்து அரசாங்கத்துக்கிட்ட தினந்தோறும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில் வச்சுருக்கிறீங்க. இது கேவலம். 2500 ரூபா அரசாங்கம் கொடுக்குதுன்னு சொன்னால் யாருக்கு கொடுப்பாங்க? ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, வெள்ள பிரச்சனை வருது, ஒரு புயல் அடிக்குது, ஒரு பூகம்பம் வருது, அப்போ அரசாங்கம் போய் உதவி செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்குனால வாழ முடியல. ஆனால் நீங்கள் சாதாரண சமயத்தில் கூட வாழ முடியாத நிலைமைக்கு இந்த மக்களை தள்ளினது யார்? இந்த அரசாங்கம். இது வந்து பெருமை இல்லை, சிறுமை. 2500 ரூபா கொடுக்குறேன், இலவசமாக கொடுக்குறேன், பஸ்ஸு ஃப்ரீன்னு சொல்கிறதெல்லாம் சிரமம். ஒரு இந்த ஆட்சியினுடைய சாதனை கிடையாது, வேதனை.